வணக்கம். என் பேர் நூர்ஜஹான். நான் வந்து ஆலத்தூர் ஒன்றியத்தின் கிழக்கு பகுதியில் புஜங்கராயனலூருங்கிற ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நிறைய மக்கள் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ரொம்ப பரபரப்பாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சா அவங்க வேலைக்கு போகிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாரும் இட்லி மாவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற டவுனை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அதை நான் கண்கூட பார்த்தேன். பார்த்துட்டு நாங்களாக ஒரு முடிவு பண்ணோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணி நாங்கள் ஒரு இட்லி கடை போடலாம், இட்லி மாவு அரைச்சி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக ஒரு முடிவு எடுத்தோம். எடுத்து கொஞ்ச நாள் வீட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நிறைய போகுது, நல்லா வியாபாரம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நிறைய முதலீடு போட்டால் நல்லா பண்ணலான்னு எங்களுக்கு தோணுச்சு. அந்த முதலீடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பொருளாதார வசதி இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து இப்போ விடிவெளி மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கேன். அந்த குழுவில் போய் அந்த குழு தலைவிட்ட போய் எனக்கு ஏதாவது உதவி செய்வோம். அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் தொழில் தொடங்குறதுக்கு கடன் தரோம், தொழில் தொடங்க கடன் தரோம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன வரைக்கும் எனக்கு தேவைப்படலை. இப்போ தேவைப்பட்டுச்சு. நான் அப்படியே அவங்கள கேட்டோம். அவங்க சரி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க, நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொண்டு போய் கொடுத்தோம். எங்களுக்கு இப்போ அந்த தொழில் தொடங்குறதுக்கு தேவையான மூலப் பொருட்கள் வாங்குறதுக்காக வேண்டி எங்களுக்கு தொழில் கடன் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து கிரைண்டரு, அதுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் கொஞ்சம் நிறைய இறக்கி நல்ல மாவு விற்பனையை செய்ய போகிறோம். அதுக்கு தான் கடன் வாங்கியிருக்கிறோம். 50,000 வந்து எங்களுக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கடனை வந்து வாங்கி நாங்கள் அதுக்கு தேவையான மூலப்பொருள் வாங்கி எங்கள் ஊரில் இந்த மாவு விற்பனையை மேன்மேலும் அதிகப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை அடையணும்னு நாங்கள் இதை தீவிரமாக எடுத்து செய்ய போகிறோம். வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு கடனுதவி வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.